Mic check 1 2 3 1 2 3. Mic, hello. Bro. Nah bro. bro இப்படி பண்ணிருக்கீங்க டென்ஷன் ஆகாதீங்க bro. என்ன bro எப்பவுமே டென்ஷன் என்ன bro நீங்க என்ன bro பண்ண சொல்றீங்க bro? ஒன்னு கேமராக்கு இந்த சைடு திரும்பி உட்காரணும். இல்லனா அட்லீஸ்ட் என்ன பார்த்த மாதிரியாச்சும் உட்காரணும். இப்படி திரும்பி உட்கார்ந்தா வீடியோ எப்படி ப்ரோ பாக்குறது? ஆல்ரெடி நான் செம டென்ஷன்ல இருக்கேன் bro. வெயிட் பண்ணுங்க bro. திரும்புங்க dude. என்ன dude நீங்க வேஸ்ட் பண்றீங்க. போங்க bro நீங்க. திரும்புங்க dude. திரும்பிட்டேன் bro. எங்க அண்ணனை வந்து டென்ஷன் ஆக்குறதே உங்க வேலையா போச்சு dude. டென்ஷன் ஆக்குறது நீங்க மட்டும் ஒரு காமெடி பண்ணீங்க இப்ப நான் ஒரு காமெடி பண்றேன். உன்கிட்டயே இருக்கா? ஆமா இருக்கு. அதுவும் விஜய் லிங்க் பண்ணியா அப்படி? என்ன? ஓ செய்யுங்க. ஆட்டோ ஆரம்பம் செய்யுங்க. தெரிதுங்களா bro கேமரா வைங்க கண்ணுல இந்த கண்ணுல ஃபோக்கஸ் பண்ணு. தெரியுதா அந்த கண்ணுல? என்ன தெரியும் ப்ரோ? கண்ணுக்குள்ள ஒரு கருப்பு கலர்ல ஒண்ணு தெரியுது. இந்த கண்ணு திராவிடம் ப்ரோ. இந்த கண்ணு தமிழ் தேசியம் ப்ரோ. ஜூம் பண்ணுங்க. ஓ யார கலாய்க்கிறீங்க இப்போ? யார கலாய்க்கிறது? நான் கலாய்க்கிறேங்க. சின்ன பால்வடி போற பசங்க எல்லாம் கூட்டு வச்சு மேடையில போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. யார 2026ல சிஎம்டா. அமைதியா இருங்க. இப்ப நம்ம கலாய்க்க போறோமா சப்போர்ட் பண்ணி பேச போறோமா? தெரியல ப்ரோ. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற யாரும் அடிக்கலன்னா நம்ம அடிக்கிறதுல ஓகே ஒரு லாஜிக் இருக்குது. சரி நாம் தமிழர் கட்சியே இப்படி விஜய போட்டு செஞ்சுட்டு இருந்தா எப்படி இது? அண்ணன் தம்பி உறவு பாசம் அது ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஒரு பாட்டுலாம் இது பண்ணி போட்டாங்க தெரியுமா? நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அப்படியே எது விஜய் ஃபேன்ஸ், அப்படியே நாம் தமிழர் கட்சி ஃபேன்ஸ், ஏய் எங்க அண்ணன் தம்பி பாருங்கடா, நாங்க 2026ல கிழிக்க போறோம்டா, நொட்ட போறோம்டா, நான் இப்ப உங்களை நொட்டின்னு இருக்கானுங்க நொட்டி. ப்ரோ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி ப்ரோ. முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றோம்ல. எப்படி நான் சொல்றது நடக்குது? ஒருவேளை ஜோஷியம் நம்ம கையில அப்படியே இருக்குதா? இல்ல ப்ரோ அன்னைக்கு சொன்னது அப்படியே நடக்குது ப்ரோ. நாங்க வந்து விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணி எப்போ விஜய் வந்து சீமான் தூக்கி வச்சு பேசினாரோ அப்பவே நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கடா. யாருக்கு? விஜய் ஃபேன்ஸுக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்க சொல்லும் போது விஜய் ஃபேன்ஸ்ல என்ன தெரியுமா மெசேஜ் போட்டாங்க கீழே? எங்க விஜய் அண்ணாவும் சீமான் அண்ணாவும் சேருது உங்களுக்கு பிடிக்கல, உங்களை ஓட விடுறோம்டா, சேருது பிடிக்கலடா, அதனால நீங்க இப்படி பேசுறீங்கடா, நீங்க டிஎம்கே கை குளிங்களா, நீங்க 200 ரூபாய் ஊப்பீங்களா, எங்க அண்ணனும் விஜயும் சேர்ந்து இந்த நாட்டை ஆள போறாங்கடா அப்படின்ட்டு கீழே உட்காந்து சொம்பு தட்டி இருந்தானுங்க, ஜிங்கச்சு இருந்தானுங்க. விஜய் ஃபேன்ஸ் ஒரு படி மேல போயிட்டானுங்க. ரீல்ஸ் அண்ணன் தம்பி அப்படியே போட்டு தென்மதுரை வைகை நதின்னு போட்டு இவங்க ரெண்டு பேரு கொஞ்சம் மீம்ஸ்ல வந்துச்சு பாத்தியா இல்லையா? அந்த WWFல வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் போட்டு சீமானும் வந்து விஜயும் அப்படியே அந்த போட்டோல வந்து இது பண்ணிட்டு பாக்ஸிங் போட்டு டிஎம்கே வீழ்த்துறாங்களாம். இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா நான் இப்போ ஒண்ணு போடுறேன். ஏங்க சீமான் நம்மளுக்கு தெரியாத இவங்களை பத்தி இவனு யாருன்னு? நாம் தமிழர் கட்சியை பத்தி புள்ளி விவரத்தோட நாங்க எப்பவுமே சொல்லிட்டே இருக்கோம். எல்லா யூடியூப் சேனல்ஸும் சொல்றாங்க, ஏண்டா இது வந்து ஒரு பாம்பு, விஷப்பாம்பு கூட இருக்கிற மாதிரி இருக்கும், லாஸ்ட்ல உன்னையே கொத்தம் நல்லாவே சொல்லியிருந்தோம். 2024ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உன் மைக்க வச்சுக்கின்னு ஊர் ஃபுல்லா சுத்தினவர் சீமான். நாங்க இதுக்கும் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 8% ஓட்டு சீமானுக்கு வந்துச்சுன்னா அதுல 3% 4% விஜய் ஓட்டுன்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கே வந்து விஜய் ஃபேன்ஸே உள்ள வந்து முட்டு குத்தானுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசி எங்களை பிரிக்க பாக்குறீங்க. இப்போ ஒன்னும் இல்ல சீமான் கலாச்சா கூட பரவாயில்ல, சின்ன பொடி பசங்க விட்டு கலாய்க்க குழந்தைங்களை கூட்டு வந்து பாருங்க, பால்வடிக்கு போற பையனை கூட்டு வந்து பேச விடுக்கிறாங்க. எல்லாம் நல்லா ஊத்து பாருங்க ஐயா, கேமராமேன் அவர்களே எல்லாம் கண்ணை நல்லா ஊத்து பாருங்க. ஒரு கண்ணுல திராவிடம் தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கண்ணு நல்லா ஊத்து பாருங்க. இந்த கண்ணுல தமிழ் தேசியம் தெரியணுங்க. என்ன தெரியுதுங்களா? திராவிட எங்க கொள்கை தலைவருப்பா, திராவிடமா எங்க மூச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இப்பதான் ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவரும் போய் தேடிட்டு வருவாரு திராவிடனா என்னன்னு. அவங்க சண்டை போட்டிருக்காங்க சீமான் கிட்ட, டைம் ஆயிடுச்சு முட்டை வாங்கி கொடுங்க. விஜய் சார், வாட் இஸ் திஸ் விஜய் சார்? எங்க அண்ணன் வந்து மைக்ல ஃபர்ஸ்ட்லாம் வந்து பேச மாட்டாரு. ஒரு ஆடியோ வேற லீக் ஆச்சு எங்க அண்ணன் பேசுறது, தெரியும்ல? கட் அவுட்டுக்கு பால் ஊத்த வேணான்னு சொல்ல தெரியாதவங்கலாம் வந்து அரசியல் பண்றானுங்க, இவனுங்களை திட்டுனு வேற பேசுறானுங்க அப்படின்ட்டு சீமான் பேசினாரு. இப்ப நேரடியா களத்துல இறங்கியாச்சு. ஏன்னா ரோட்ல மேடையை போட்டு கலாய்க்கிறாங்க. ஃபர்ஸ்டே வந்து நம்ம சொன்னோம்,
இத வந்து என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கட்சியை தொடங்கினா டிஎம்கேக்கு தான் அடின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா சொன்னாங்க. ஆனா நாங்க தெளிவா சொன்னோம், நாங்க இல்ல நிறைய சேனல்ஸ் கூட சொன்னாங்க, விஜய் கட்சியை தொடங்கினா ஃபர்ஸ்ட் அடி யாருக்கு? அண்ணன் சீமானுக்கு தான். ஃபர்ஸ்ட் அடியும் முதல் அடியுமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனலே வந்து சீமானுக்கு தான். ஏன்னா ஒட்டு மொத்த ஓட்ட கபலீகரம், யார் ஓட்ட கபலீகரம் விஜய் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் ஓட்டு தான். ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் யாருக்கு போன் போட்டாலும் இப்ப என்ன தெரியுமா கேக்குறாரா, ஏமா என் கட்சியில இருக்கியா விஜய் கட்சியில இருக்கியா, டே தம்பி என் கட்சியில இருக்கியா விஜய் கட்சியில இருக்கியா, அதேதான் இப்போ எங்க போட்டாலும் அந்த நிலைமை தான் சீமானுக்கு. ஏன்னா அன்னைக்கு மாநாட்டுல நீங்க 1.5 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ இல்ல உங்க கணக்குப்படி 8 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ 1 கோடி ஓகே 1 கோடி பேர் நீ பார்த்த 1 கோடி ஓகே 1 கோடி பேர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் மாநாட்டுல. விஜய் ஃபேன்ஸ் டேக் இட். ஏன்னா நம்மளாம் வந்து தெரியும்ல நம்மளை பத்தி, படம் வந்து ஓடலனாலும் ஓடிச்சு 1000 crores கலெக்ஷன் 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் 1000 கோடி தட்டி தூக்கிட்டு எப்படி இருந்தாலும் உருட்டு தான். சரி 1.5 லட்சமோ 2 லட்சமோ உங்க இதுக்கே விடுறோம். 1 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேரு சீமான் கட்சியில இருந்து போயிருக்கு. 50 லட்சம் யார் சொன்னா? அது அப்படிதான் கணக்கு வழக்குகள் உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. வந்த 1.5 லட்சம் பேர்ல இப்ப உண்மையான டாக்குக்கே வருவோம். வந்த 1.5 லட்சம் 2 லட்சம் பேர்ல 70% 50 கூட கிடையாதான் 70% யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி சார்ந்த இளைஞர்கள். அதனால வந்து சீமான் வந்து கடும் கோபத்துல உச்சத்துக்கு போயிட்டாராம். என்னடா இது நம்ம கட்சியை தொடங்கி ஆனா சீமான் கோபப்படுறதோ நான் தப்பு சொல்ல மாட்டேன். கொஞ்சோண்டு நினைச்சு பாடுறா 2009 இருந்து கட்சியை தொடங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு, நானே சீமானுக்கு ஆதரவா பேசுறேன். இப்போ தப்பா நினைச்சு ஆதரவு நிலைப்பாடு அண்ணனுக்கு ஆதரவு தப்பா நினைக்காது. என்ன இருந்தாலும் ஒரு நேர்மை இருக்குடா இதுல. 2009 நான் கட்சியை தொடங்கி அல்லோலப்பட்டு சில்லோலப்பட்டு அவன் கிட்ட திட்டு வாங்கிட்டு அவன் என்ன திரள் நிதி வாங்கிட்டு பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிட்டு இப்பதான் நானே பார்த்தா ஒரு கௌரவமான ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கேன். ஏதோ ஒரு 30 லட்சம் பேரோ 35 லட்சம் பேரோ எனக்கு ஓட்டு போடுறாங்க. இத வந்து நாளைக்கு 50 லட்சம் 60 லட்சம் வாங்குறது எப்படி? காசு இல்ல, ஓட்டு. 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டு வாங்குறது எப்படி? பல சூட்கேஸ் எல்லாம் வாங்குறது எப்படின்னு நான் பிளான் போட்டு சிந்திச்சுட்டு இருக்கிறேன். இந்த வேலையில ஏன் 35 லட்சம் ஓட்டா 10 லட்சம் ஓட்டா வாங்க வைக்கிற நிலைமைக்கு ஒருத்தன் வந்து முன்னாடி நின்னா நான் சும்மா விடுவேன்னா? சும்மா விட மாட்டேன். ஆனா வந்து நீங்க தானே சொன்னீங்க என் தம்பி வந்து என்ன எனக்கு எதிர்த்து செயல்பட்டாலும் என் தம்பியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லையே, நீ என்ன மாநாடு கூப்பிடலையே. நீ கூப்பிட்டு இருந்தா நான் வந்து டைலாக் அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தேன். எனக்கு கூட கூடாது, அது தப்பு. அது நீ கூப்பிடாதனால தானே நான் அப்படி பேட்டி கொடுத்த. இதுல பெரும் பிரச்சனையா வேற நீ பெரியார தூக்கினது. இப்ப விஜய் வந்து தலையை பிச்சுன்னு உட்காந்து என் தம்பி நீ அந்த தம்பி உன்னை என்ன பண்ணிட்டு போயிட்டான். இப்போ 15 வருஷம் உழைப்பு சீமான் அந்த கட்சியில இருக்கு, சீமான் கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. ஆனா நேத்து வந்த விஜய் என்ன இருந்தாலும் ஒரு சினிஸ்டாரா இருக்கட்டும், பட் வந்த உடனே நீ அவ்வளவு பெரிய கிரௌட கூட்டுற, இளைஞர் பட்டாலும் என் கட்சியில இருந்து உடைச்சிட்டு உன் கட்சிக்கு வரானும் போது திட்டி தானே ஆகணும். கண்டிப்பா திட்டணும், இது அரசியல் தானே. அதனால வந்து எங்க அண்ணா ஆரம்பிச்சாரு, ப்ரோ இது வேற ப்ரோ, இது வேற ஒண்ணு ரோட்டுக்கு இன்னாண்ட நில்லு. அதனாலதான் திட்டுறாரா? ஆமா இல்ல ரகசிய உளவுத்துறை வேற ஒண்ணு சொல்லுது. என்னமா? அங்கிருந்து வர காசு பாதி போயிடுதான், அண்ணனுக்கு காசு வரல, அந்த காண்டு திட்டுறாரு. அதுவும் ஒரு அது மறைமுக காண்டு. ஓட்டங்க முக்கியம், மறைமுக காண்டுங்க. நோட்டு தாங்க முக்கியம், நோட்டு தானே முக்கியம் அண்ணனுக்கு. அதுலயும் நீ பிரிக்கிறேன்னா உங்க விடுவாங்களா சும்மா? அது மறைமுக இது. ஒண்ணு ரோட்டுக்கு அண்ணாண்ட நில்லு, இல்ல ரோட்டுக்கு இன்னாண்ட நில்லு. ரெண்டு சைடும் இல்லாம ரோட்டுக்கு நடுவுல நின்னா லாரி அச்சு தூக்கி போட்டு போயினே இருக்கும். ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்துக்க, பாத்தியா? லாரில அடி வாங்குற கட்சியில மிஸ்டர் விஜய் ஃபேன்ஸ் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க. நம்ம சொல்லல, யார் சொன்னாங்க? அவரே சொல்லிட்டாரு. விசில் அடிச்சா குஞ்சுங்களா இருக்க கூடாது. மிஸ்டர் விசில் அடிச்சா குஞ்சுங்களா, நாங்க சொன்னது நிறைவேறிட்டு இருக்கு. இன்னும் உங்க கட்சியை யாருமே தாக்கி பேசல. டிஎம்கேல இருந்து யாருன்னா எதனா தாக்கி பேசல, மதிக்கல, தாக்கி பேசல. ஆனா ஒரே ஒருத்தர் தாக்கி பேசியிருக்காருன்னா அது யாருன்னா சீமான். ஏன்னா அன்றே கணித்தோம் இந்த சோதிடர்கள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆளா உன்னை அடிக்க போறது யாருன்னா சீமான் தான் அப்படின்றது தெளிவா திட்டினானுங்க. உள்ள போது சண்டை மூட்டி விடுறியா? எங்க அண்ணன் தம்பி ஒன்னாரு என்ன டைலாக் பேசுறாங்க, நம்மளே திட்டு. இப்ப கூட சில டுபாக்குறங்க இருக்கும், கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஏய் எங்க அண்ணன் அவங்களும் ஒன்னாள் சேருவாங்க. சண்டையை முடிச்சு என்ன பண்றான், 4% ஓட்டு பிச்சு குட்டலாம். எனக்கு என்னன்னா பெரும் பிரச்சனை என்னன்னா, சரி சீமான் தான் கலாய்க்கிறாரு,
சீமான் வந்து அந்த ரோட்டு காமெடியோட நிப்பாட்டி இருந்தா கூட பரவாயில்ல, கூமுட்டைன்னு சொல்லிட்டாரு. அது என்ன? ச்சே. ஏய், அதுவும் சாதா கூமுட்டை இல்லையா, அழுகிய கூமுட்டைன்ட்டாரியா. அடிப்படையே தவிர இது கொள்கை இல்ல, கூமுட்டை. ஆளுகிற கூமுட்டை. ஐ ஃபீல் வெரி டிஸ்டர்ப்டுங்க. மனப்பாடம் பண்ணு வந்து எவ்வளவு நான் பேசினேன், பேசினாப்புல ஆளு. பேப்பரை பார்த்து எவ்வளவு படிச்சேன், கொள்கையெல்லாம் வந்து மக்கள் கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்தேன். என்ன பார்த்து நீங்க வந்து கடைசியில கூமுட்டன்ட்டாப்புலையா? யோ அழுகி போன கூமுட்டையான்ற, நீ கூமுட்டைன்னு இருக்க. இத வேற சொல்லிட்டாப்புலையா? இப்ப இனிமேட்டே எப்படி அழுகிய கூமுட்டை? ஆனா இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எங்க அண்ணன் வந்து வரைஞ்சு கொடுத்ததை எடுத்துன்னு போய் நீ கட் அவுட்டா வச்சுட்டு நீ இவ்வளவு தூரம் நீ பண்ணிருக்கியே. யார் வந்து இவர்தான் வரைஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏண்டா அவர் சொல்லுது எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா? நம்பணுங்க, கை தட்டணும். என்ன நினைச்சிட்டு இருக்க? வேல் நாச்சியார் போட்டோ எல்லாம் நாங்க எப்போதுல இருந்தோ பாத்துட்டு இருக்கோம். நீ கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடியே பாத்துட்டு இருக்கோம். ஏன் இப்பயே யாருன்னே தெரியும்? அண்ணன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. ஓ அண்ணன் தான். அண்ணன் சொன்னாரு. ஆமா, சொந்தக்காரங்க தான். பாட்டி இல்ல. ரத்தன் தாத்தா கூட முன்னாடியே லெட்டர் எழுதி வச்சிட்டாராம். சீமானுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல, நான் செத்த உடனே வருவான் ரத்தன் தாத்தா, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன் வருவான். அவனை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இனிமேட்டு சாவுறவங்களாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். செத்து போறவங்க யாருன்னா கொஞ்சம் பெரிய ஆளுங்களா இருந்தா, சின்ன ஆளுங்க செத்து போனா நம்ம ஆள் கவலைப்பட மாட்டாரு. கொஞ்சம் பெரிய ஆளா யாருன்னா செத்து போனீங்கன்னா முன்னாடியே வந்து உயில் எழுதுறீங்களோ இல்லையோ, இப்பெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆமா உயில் எழுதுறீங்களோ இல்லையோ, என் சொத்து இவருக்கு அவருக்குன்னு எழுதுறீங்களோ இல்லையோ, என்ன பண்றீங்கன்னா எனக்கும் சீமானுக்கும் எந்த உறவும் இல்லைங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த சாவை பார்க்க வருவான். வந்து நானும் அவரும் ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒன்னா சேர்ந்து பழகி இருக்கும், சுத்தி இருக்கும். அவருடைய குடும்பத்தாரெல்லாம் நமக்கு நெருங்கி ஒரு அவருடைய தாத்தனும் முப்பாட்டனும் எங்களுடைய தாத்தனும் முப்பாட்டன் கூட பழகியவன். நல்ல மனுஷன். இயற்கை இப்படி பண்ணிடுச்சு. ஏமா அது ரைட் விடு. இவர் சொன்னல வரைஞ்சேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெளிவா போட்டாங்க. ஆமா, அது 2008 ஸ்டாம்ப்லயே வந்துருச்சுடா. டுபாகூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்ச ஸ்டாம்ப்லயே. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆனா ஒண்ணு நான் சொல்றேன். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு வந்து கட்சிலாம் இல்ல, வாழ்த்துக்கள்னு படம் எடுத்துட்டு இருந்தாரு. அது வாழ்த்துக்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கலைஞர் தான் இக்கு போடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதை அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ போய் சொல்ல, அதுக்கு நீ இப்படியா புழுவ? அத மேடையிலேயே சொல்றிய? எப்படி நீ மேடையிலேயே சொல்ற? இப்போ 4 பேரு நீங்க ஜான்சி ராணி கதையை சொல்லிட்டு வேலுநாச்சியார் கதையை சொல்லிட்டாராம்பா. ஓ அந்த குழந்தைய தூக்கிட்டு போறது, போரிட்டது. ஆமா, ஜான்சி ராணி கதையா? எல்லாமே போய். வேலுநாச்சியாரை பத்தி உனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட். இது நான் என்ன சொல்றேன்னா, இவர் எந்த மாதிரி கதைகளை எடுத்து வந்து பேசுறாரு தெரியுமா? இப்போ நீ ஒரு பசங்களை பார்த்துருப்பாரு பாத்தியா, ஒரு கும்பலா குர்காசா உட்காந்து குடிப்பானுங்க, ஒரு 4-5 பேர் உட்காந்து குடிக்கிறானுன்னு வச்சுக்கோ. அவன் இன்னாதான் போய் சொன்னாலும் இவனுக்கு 4 பேருக்கு தெரிய போறது கிடையாது. பொய்ன்னு தெரியும்பா, ஆனா கேட்பாங்க. அது ஏன்னா சரக்கு வாங்கி கொடுத்துருக்கான்ல, அவன் சரக்கு வாங்கி கொடுத்துக்கிறான், நீ கை தட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி ஆகி போச்சு. நீ என்னதான் பேசினாலும் அங்க மேடையில இருக்கிறவன் வந்து கை தட்டுறான். உன் தம்பின்னு விஜய தூக்கி வச்சு பேசுன நீ எவ்வளவு பேசுன நீ, இன்னைக்கு உக்காந்து கொள்கையில வந்து கூமுட்டன்ற, அரசியல் கூமுட்டன்ற, நடு ரோட்ல நின்னா லாரி ஏத்திரோன்ற ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து மேடையில உட்கார வச்சு விஜயை இன்சல்ட் பண்ற. இது சின்ன பையன் ஏதோ நீங்க பேசுறீங்க பரவாயில்ல, இது என்ன கலாச்சாரம்? சின்ன பையனை கூட்டு வந்து கலாய்க்கிறது. இதே மாதிரி விஜய் கட்சியில இருந்து ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து பேச வச்சாலோ, இல்ல டிஎம்கேல இருந்தோ ஏடிஎம்கேல இருந்து சின்ன பையனை கூட்டு வந்து உன்னை கலாய்க்க வச்சாலோ சாரி அவனுக்கு எங்கடா அசிங்கம் மானம் சூடு எதுவுமே கிடையாது. சாரிங்க சீமான நீங்க எப்படி திட்டினாலும் தொச்சு விட்டு போவோம். 2026 முதலமைச்சர் தொச்சு விட்டு போக மாட்டோம். ஆபரேஷன் காசு கொடு, திரள் நிதி கொடுங்க. அந்த பொதுக்கூட்டம் போட்டதே அதாங்க. நிதி கலெக்ஷன். சரி, சின்ன பையன் ஒரு சைடு பேசுறானா, இன்னொருத்தரு ஏய் நீ வேற. அந்த சேனல் நான் அப்பயே சொன்னேன், சாட்டையில பாருங்க, அது இருக்கிறது சாட்டை மூஞ்சி இல்லைங்க, விஜய் மூஞ்சிங்க அந்த சேனல்ல சொன்னேன். எப்பா மாநாடு தொடங்கி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன முட்டுன்ற விஜய் மாநாடு கலக்குது, திமுக அலறுது, திமுக கையுது, இப்படி இப்படின்னு போட்டு பில்டப்ப கொடுத்தவர் யாருன்னு பார்த்தனா எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன். இன்னைக்கு சாட்டை துரைமுருகனை விஜய் கலாய்க்கிறாப்ல. ஓரமா போங்க டியூட். 2026 ப்ரோ அண்ணன் தான் ப்ரோ. இது வேற ஆட்டம் ப்ரோ, இது வேற ஆட்டம் ப்ரோ. டியூட் வேற ஆட்டம் டியூட். இது நீ சாதாரண ஆளுகிட்ட நீ நான் இந்த அல்லி சில்லு இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும்.
2026 இருக்கு எங்க ஆட்டம். நான் சீமானந்தன் கூட 2010 இருந்து பயணிக்கிறேன். அண்ணனை பல வடிவங்கள்ல பாத்திருக்கேன். ஆனா சமீபத்துல பாக்குற செந்தவன் சீமான் வேற ஆளு. நம்ம அண்ணன் கிடையாது, சத்தியமா சொல்றேன். நம்ம அண்ணன் கிடையாது. எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. கொள்கையில, கோட்பாட்டுல, தத்துவத்துல, லட்சியத்துல, இலக்குல எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. நல்லு சில்லு இதெல்லாம் இங்க வேண்டாம். ஆனா நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இவங்களுக்குள்ளே ஆச்சுக்கிறது, இவங்களுக்குள்ளே ஆச்சுக்கிறது நல்லா இருக்கு. 8% ஓட்டுக்கு ஆச்சுக்கிறாங்க. 8% ஓட்டுக்கு சண்டையை போட்டுக்கின்னு பாவீங்களா. முன்ன நான் சொல்றேன் இன்னொன்னு கேட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் டீசர், ஜஸ்ட் ட்ரெய்லர். மெயின் பிக்சர்ல நிறைய இருக்கு. மெயின் பிக்சர்லாம் நாங்க இன்னும் சொல்றேன், திருப்பியும் சொல்லுவேன். இந்த வார்த்தைய நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வார்த்தையை சீமான் கண்டிப்பாக கேட்பார் கேட்பார் கேட்பார். என்ன வார்த்தை? நீ தமிழனா விஜய்? நீ தமிழனா ஜோசப் விஜய்? எப்படி தமிழனாவ? நீயே ஒரு வந்தேரி. நீ தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கியா? நீ தமிழனே கிடையாது. அதனாலதான் நீ திராவிடத்தை இழுக்கிற உள்ள. சோ யூ ஆர் நாட் அ தமிழன்னு எங்க சீமான் அண்ணன் கேட்கலன்னா நாங்க உண்மையிலே பேரை மாத்திக்கிறோம். சத்தியமா கன்ஃபார்ம் இப்பவே சொல்லுங்க. ரோஸ்ட் பஸ் நேயர்களுக்கு சொல்லிடு. ரோஸ்ட் பஸ் நேயர்களே, கண்டிப்பா இந்த வார்த்தையை சீமான் அவர்களோ சாட்டை துரைமுருகனோ கேட்டே ஆவாங்க. விஜய் தமிழனே இல்லைன்னு சொல்ல இன்னும் ரொம்ப தூரம் இல்ல. நல்லா இருக்கு இது, சூப்பரா இருக்கு. விஜய் தமிழ்ன்றது தமிழ் இல்ல, இது ஜெருசலேம் இல்ல இஸ்ரேல் என்ன சொல்லுவாப்ல ஜோசப்ல. இது நடக்கும். வேணா பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. நான் வேற எதுவும் சொல்ல. அதே மாதிரி விஜய் வந்து நான் சொல்லிக்கிறேன். விஜய் வந்து அன்னைக்கு மாநாட்டுல பேசும்போது போனாரு, சமூக வலைத்தளத்துல நம்மள இப்படிதான் பேசுவாங்க, கேலி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, ஆனா நம்ம டீசெண்டா பேசணும்னு. நம்ம டீசெண்டா பேசணும். விஜய் கட்சி தாவேகா தொண்டர்கள் இருக்கிறதுலயே நான் சொல்றேன், அசிங்கமா பேசுறதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. ஆமா, இப்ப அவனுங்களை பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தனா தாவேகா. ஒன்னே ஒண்ணு நான் வந்து இல்ல, நான் தாவேகாக்கு வந்து ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இது வந்து விஜய் சண்டை அஜித் சண்டை கிடையாது. இவனுங்க ஒண்ணுமே இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. விஜய் சண்டை அஜித் சண்டை இது கிடையாது. விஜய் சண்டை ரஜினி சண்டை இது கிடையாது. இது அரசியல் களம், இது சினிமா கிடையாது. தாவேகா தொண்டர்களே கேட்டுக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னு உங்க கொள்கை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்த கட்சி கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்த கட்சி என்ன பண்ணுது, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்றோம், அப்படிதான் பேசணும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, நீங்க அந்த சீமான் கட்சியோட கொஞ்ச நாள் பயணிச்சீங்களே, சோ அவனுங்கள மாதிரியே பேச ஆரம்பிக்கிறீங்க. எடுத்த உடனே அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கமா தான் நாங்க பேசுவோம். இதுதான் விஜய் உங்க கட்சிக்கு சொல்லி தராரா? நான் சின்னதா கேட்டுக்கலாம், தப்பு நியாயமா? தப்பு நியாயமா கேளுங்க. இவனு வந்து சினிமா நினைச்சிருக்கானுங்க, அவர் ரசிகர் எல்லாம் கலாய்க்கிறது. நான் ஒண்ணு கேக்குறேன், இதுதான் விஜய் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? யாரா இருந்தாலும் அசிங்கமா பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாரா? மிஸ்டர் விஜய் அவர்களே, நீங்க சொன்னீங்களே டீசென்ட் அண்ட் டிசிப்ளினா ஹேண்டில் பண்ணி, இதுதான் உங்க டீசென்டா? இதோ ஒருத்தன் போட்டிருக்கான் ஒரு லேடிய பாத்து, எவ்வளவு அசிங்கம். இந்த மாதிரி பேசலாமா? வயசாகுதுங்க, இந்த மாதிரி பேசலாமான்னு நான் கேக்குறேன். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ரொம்ப அசிங்கம், எடுத்தாலே அசிங்கமா பேசுறதுதான். ஏன்னா ஒரு கேள்வினா ஒரு பதில் சொல்லணும், பதில் சொல்ல பழகுங்க. நாங்க வந்து கேள்வி கேட்கணுமா, பதில் சொல்ல இல்ல. என்ன கேள்வி ரிட்டர்ன்ல நியாயமான கேள்வினா நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல போறேன். இல்லன்னா ஐயா சாரியா எனக்கு பதில் தெரியலையான்ட்டு போயிடும். அதுனா அசிங்கமா பேசுறது. எங்களுக்கு எல்லாம் அசிங்கமா பேச தெரியாதுன்னு நினைச்சுருக்கீங்களோ? கீழே கமெண்ட் போடுறானுங்க. வீட்டுல எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்கல, என்னென்ன பேசணுமோ அப்படிதான் பேசணும். டேய் கீழே கமெண்ட் உங்க ஏரியா அட்ரஸ் சொல்லுடா, நான் பாத்துக்கிறேன். இல்ல என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் புரியல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் காப்பாத்து வருங்க ராஜா. டேய் தம்பி, எங்க தென்னங்க விஷ்ணுவே சொல்லிருக்காப்ல, குண்டாஸ் போட்டு உள்ள போட்டுருவாங்கடா, காமெடி பண்ணிட்டு உங்க வாழ்க்கை எழுந்துறாதீங்க. அதே மாதிரி வந்து சீஃப் மினிஸ்டர் இல்ல வேற யாருன்னா மினிஸ்டர்லாம் அசிங்கமா பேசுற போறீங்க சொல்லுங்க. வந்து விளையாட்டு பசங்களா இருக்கு, சண்டை நினைச்சுக்க போறாங்க. அஜித் சும்மா விட்டு போடுவாருன்னு நினைச்சுன்னு விட்டுறீங்க. அது ஃபேன் சண்டை. இங்க அப்படி பேசின்னு இருக்காதீங்கடா, தூக்கி நொட்டிடுவாங்க உள்ள போட்டு. யாரும் காப்பாத்த மாட்டாங்க, காப்பாத்த நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க உங்களுக்கு மாநாட்டுல செத்தவங்களுக்கே போய் நிக்கல. அதுவே நம்ம தான் பேசணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இப்போ ஒரு புது டாக்டிக் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா, அரசியலுக்கு வந்தாச்சுல, அரசியலுக்கு வந்த பிறகு இப்ப எல்லாரோட ஓட்டம் தேவை. அதனால சோ என்ன பண்றானுங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே அஜித் போட்டோவை வச்சுக்கிறது. எல்லா வீடியோலயும் போயிட்டு நான் அஜித் ஃபேன் தான், ஆஸ் a தல ஃபேன் ஐ வில் வோட் ஃபார் விஜய். ஏன்னா அண்ணன் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால என்ன பேசிட்டாரு, படத்துல இருக்கிறதுன்னு பேசிட்டாரு. இல்ல
எங்கன்னா கொஞ்சம் நியாயமா இருக்கு. இது ஒரு புது விதம். அப்படியே சில பேர் ரஜினி போட்டோ வச்சிருக்கான். நான் தலைவர் ஃபேன் தான், இருந்தாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். எப்படி ராஜா அசிங்கமா திட்டினீங்களே இந்த என்ன படம் வந்துச்சு வேட்டையன் என்ன பேசுனீங்க? உடனே என்ன தெரியுமா நம்மள சொல்றாங்க, நீங்க அஜித்துக்கும் விஜய்க்கும் ஃபேனுக்கும் சண்டை போடு. டேய் ஆல்ரெடி சண்டை தான். இப்ப நீங்க அரசியலுக்கு வந்துட்ட உடனே ஒத்து ஊதிடுவாங்களா இங்க? இல்ல இன்னொரு வாட்டி டைலாக் சொல்லு. அஜித் ஃபேன் வந்து ஐ வோட் ஃபார் டிவிகே. ஏன்னா அண்ணன் பேச்சு வந்து ரொம்ப கவர்ந்துச்சு. எப்படி இது என்ன பேசுதாங்க? கொள்கையில கூமுட்டைன்னு சொல்லியிருக்காரு, அழுகி போன கூமுட்டை. இவ்வளவு நடக்குது, இவ்வளவு சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் நாங்க சொல்றோம், விஜய முதல் ஆளா தாக்குபவர் சீமானா தான் இருப்பார். அதே மாதிரி விஜய் தொண்டர்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இது அரசியல் களம். அரசியலுக்கு வந்த பிறகு கேள்வி கணைகள் விழதான் செய்யும். நாங்க 2 பேர் இல்ல, இது மாதிரி 200 பேர் கேள்வி கேட்கதான் செய்வான். பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. அசிங்கமா பேசுறது ஒண்டி பதில் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் அசிங்கமா பேச தெரியும், ஆனா எங்களுக்கு அப்படி பேச பிடிக்காது. ஏன்னா நாங்க அப்படி பேசினா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா கூப்பிட்டு தவட மேல விடுவாங்க. இந்த வீடியோ எல்லாம் பாப்பாங்க, திட்டுவாங்க. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா திட்டுவாங்களா, சந்தோஷப்படுவாங்களோ? ஒண்ணும் புரியல. இல்ல விஜயும் சந்தோஷப்படுவாரு, உங்க அம்மா அப்பா எல்லாம் நீங்க அசிங்கமா பேசினா சந்தோஷம். நல்லா இருங்கடா. நம்ம பையன் இன்னைக்கு எத்தனை அசிங்கமான வார்த்தை பேசிச்சு. எப்படி பாரு, அவங்க அம்மாவை எப்படி திட்டிருக்கான் பாரு, அவங்க அப்பாவை எப்படி திட்டு, அவன் தங்கச்சி எப்படி எடுத்திருக்கான். ஏன்னா உங்க வீட்லயும் அம்மான்னு இருக்கும், உங்க வீட்லயும் தங்கச்சின்னு இருக்கும். இது வந்து உடனே நீங்க சொல்லுவீங்க இவனுக்கு பயந்துட்டானுன்னு. இது பயம் இல்ல, திருந்துங்கன்ற. இப்ப நீங்க வந்து அசிங்கமா பேசணும்னா இங்க ஒண்ணு குடிமொழிக்க போறது கிடையாது. திருந்தி நல்ல பசங்களா இருங்க. நான் ஒண்ணு அதுதான் எப்பவுமே சொல்லுது, இளைஞர்களை நல்வழிப்படுத்துபவன் தான் தலைவன். இளைஞனை கெட்டு போக வைக்கிறவன் தலைவன் கிடையாது. உங்க விஜய் தலைவனே கிடையாது. இது ஆக்ரோஷம் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இப்ப நாங்க அவ்வளவு தூரம் பேசுறோம், எப்பயாச்சும் தப்பான வார்த்தை விட்டுருக்கோம், அசிங்கமான வார்த்தை கிடையாது. என்ன நடக்குதோ என்ன உண்மையா அப்படியே ஓபன் டாக்கா காமெடியா ஃபன்னா எடுத்துட்டு போவோம். அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறது. எனக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்த நான் சொல்ல திருந்துவீங்களா? திருந்த மாட்டாங்க. அதெல்லாம் திருந்த மாட்டாங்க. திருந்தற மாதிரி இருந்தா எப்படி பாஸ்? எனக்கு ஒரு விஷயம் உனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு, என்ன சொன்னாருன்னா, நான் வந்து மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. என்னது, நான் மக்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, அதாவது என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும், அதுக்காக தான் அரசியல்ல வந்துருன்னு சொல்றாரு. ஏன் நல்லது பண்ண அரசியலுக்கு வரணுமா? சூர்யா கிட்ட அதாவது காசு இல்லையா? என்ன சொல்றாரு, நான் சம்பாரிச்ச காசை மக்கள்கிட்ட செலவு பண்ணலாமே, அது ஒண்ணு. அது எப்படி பண்றது எனக்கு தெரியல. இது அப்ப சூர்யாக்கெல்லாம் எப்படிப்பா? அதே மாதிரி ஒரு டைலாக் ஒண்ணு விட்டாரு பார்த்தல, உச்ச நடிகனா இருந்து இத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையும் விட்டு வர யாருக்காக? உங்களுக்காக. என்ன போஸ்டிங்காக விட்டு வர? சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங். சிஎம் போஸ்ட்னா சாதா போஸ்ட் இல்ல, அதுதாங்க எனக்கு புரியல. நீ இதே வந்து எங்க அரசியலுக்கு விட்டு நான் இவ்வளவு உச்ச நடிகனா விட்டுட்டு என் சம்பாரிச்ச காசை உங்களுக்காக உதவு வர தாங்க அப்படின்னு நீ கொடுக்க வரல. நீ ஆசைப்பட்டு வருவதே சிஎம் போஸ்ட். அது அந்த 250 கோடி நீ வாங்குற காசுக்கு அப்படியே ஜுஜிபி தான். நீ பெரிய ஜுஜிபியா சம்பாதிக்கணும்னு உள்ள வர. இதான் உங்களுக்கு பசங்களுக்கு புரியாம நீ யாரு என்ன பண்ணிருக்க? மக்களுக்கு காசு கொடுத்து எதனா பண்ணுனா பரவாயில்ல. ஏங்க அரசியலுக்கு வந்து நல்ல செய்யணும் அவசியம் கிடையாது. ஏன் அஜித் பண்ணல, விஜய் பண்ணல, ஏன் இந்த சின்ன பையன் பாலா பண்ணல? பாலா இருக்கிற காசு கொடுக்குறாரு. டேய் ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா பே பண்ணுங்கடா. ஒரு சீரியஸான ஒரு எமோஷனலா பேசும்போது இந்த மாதிரி கலாய்க்கிறீங்களே, அதெல்லாம் நீ யார பார்த்து கேட்டுருக்கடா? விஜய பார்த்து கேட்டுருக்கடா. தப்புடா அதெல்லாம். நாங்க டாக்ஸ் வெளியில இம்போர்ட் பண்ண காருக்கே நாங்க டாக்ஸ் கட்ட மாட்டோம்னு சொன்ன கேஸ்ரா நாளா. நீ வந்து நான் சம்பாதிச்ச காசு எடுத்துன்னு வந்து செலவு பண்ணுன்ற போடா. டேய் அறிவு கெட்டவனே, ஐடி கட்லண்டியா மேல கேஸ் இருக்குது. காருக்கே நாங்களா இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏன்னா வெளிநாட்டுல இருந்து கார் வாங்குறீங்க, அதுக்கு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும்னா கட்டி தாண்டா ஆகணும். இம்போர்ட் டாக்ஸ் என்னடா இது? டேய் பாரு, இந்த மாதிரிலாம் பேசுங்க, அதை போடா வெறுப்பேத்திட்டு.